என் தங்கப்பிள்ளையே, சரியாக சனி மகா பிரதோஷத்தினுடைய இந்த இரவில் உன் தாயானவள் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, நாளைய விடியலில் நான் சொல்கின்ற அடையாளத்தோடு ஒருவரை நீ சந்தித்து விடுவாயானால் உன்னால் நம்ப முடியாத பேரதிசயம் ஒன்று நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, நாளை செப்டம்பர் மாதத்தினுடைய தொடக்க நாள். இந்த நாளில் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் நீ சாதிக்க நினைக்கவிருக்கின்ற பல விஷயங்கள் உன் கண் முன்னால் உனக்கு வெற்றியை காண்பிக்கப் போகின்றது. இப்பேற்பட்ட இந்த நிலையில் நான் சொல்கின்ற அடையாளத்தோடு வருகின்ற வரை நீ உன்னுடைய எதிரில் கண்டுவிட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி எல்லாம் உன்னை வந்து சேரும். அதாவது, ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இது நமக்கு நடக்குமா நடக்காதா என்கின்ற சந்தேகம் இருக்கும். அப்பேற்பட்ட சந்தேகம் உனக்குள் வரும் பொழுது இந்த அடையாளத்தை கொண்ட நபரை நீ கண்டுவிட்டால் நிச்சயமாக அது உனக்கு வெற்றி மட்டும்தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அதை நான் உனக்கு உணர்த்துகின்றேன். இவர்கள் மூலமாக உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று நான் தெரிவிக்கின்றேன். இதையெல்லாம் இனி புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு என் பிள்ளை, நீயே உன் வாழ்க்கையை பற்றிய ஒவ்வொரு விஷயங்களையும் முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய திறனை இப்பொழுது எல்லாம் நீ பெற்றுவிட்டாய். எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்கின்ற உன்னுடைய மனப்பக்குவம் இப்பொழுது உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் கண் முன்னால் முன்கூட்டியே நிகழ்த்தி விடுகின்றது. நாம் இப்படி செய்திருக்கின்றோம், அப்படியானால் இதனினுடைய முடிவு இப்படித்தான் இருக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்து விடுகின்றது. என்னென்ன விஷயங்களை எல்லாம் நாம் செய்து அனுபவம் கொண்டோமோ, எந்தெந்த விஷயத்தினால் நமக்கு கெட்ட அனுபவம் கிடைத்ததோ அந்த விஷயத்தை எல்லாம் மீண்டும் ஒரு முறை கூட செய்துவிடக்கூடாது என்பதில் என் பிள்ளை அத்தனை தெளிவோடு இருந்து கொண்டிருக்கின்றாய். உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த தெளிவானது உன்னை வாழ்க்கையில் இன்னமும் அதிகமான தூரத்தை நோக்கி வாழச் செய்ய சொல்கின்றது. இதனால் வரையிலும் என் பிள்ளை பட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருந்த உண்மையை உணர்ந்து கொண்டாய். இதற்கு மேலும் நாம் தாமதித்து விட்டோமானால் நம்முடைய வெற்றி வேறு யார் கைகளுக்காவது சென்று சேர்ந்து விடும் என்பதனை என் பிள்ளை உணர்ந்து கொண்டாய். வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்ட பிறகு நாம் ஓய்வெடுத்து கொண்டிருந்தாலோ, அங்கே ஓர் மூலையில் படுக்க நினைத்தாலோ நம் வாழ்க்கையும் நம்மோடு சேர்ந்து படுத்து உறங்கிவிடும் என்கின்ற அனுபவம் உனக்கு வந்துவிட்டது. இதற்கு மேலும் என் பிள்ளை தாமதிக்க வேண்டிய அவசியமில்லை. அதனால் சட்டென்று ஒரு முடிவை எடுத்து உன் வாழ்க்கையினுடைய பயணத்தை நீ சரி செய்ய தொடங்கிவிட்டாய். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் தெய்வம் இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருந்து உனக்கு அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றது. இதில் உனக்கு எந்த சந்தேகமும் இருக்காது என்று நான் நம்புகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு சரியான விஷயங்களை காட்டி கொடுக்க வேண்டியது தெய்வத்தின் பொறுப்பல்லவா? அதைத்தான் அம்மா நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன். உன்னிடத்திலிருந்து நான் விலகி நிற்க நினைத்தாலும் என்னால் முடியாது. ஏனென்றால் உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற பிணைப்பு அத்தனை வலுவானது. எந்த காலகட்டத்திலும் உன்னை விட்டு விலகி நிற்க எனக்கு மனமில்லை. அதனால்தான் அம்மா எந்த நேரத்திலும் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல செய்தியை சொல்கின்றேன். என் பிள்ளையே, நாளைய விடியலானது சிவராத்திரியினுடைய விடியல். அதாவது மாத சிவராத்திரியினுடைய விடியல் நாளைய விடியல். இன்று சனி மகா பிரதோஷத்தில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வணங்கி என் பிள்ளை உனக்கான அத்தனை ஆசிகளையும் நீ முழுமையாக பெற்றுக்கொண்டாய். அப்படியானால் நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்றவர் யாராக இருக்க முடியும்? என் பிள்ளையே, சிவபெருமானினுடைய அருள் உனக்கு கிடைக்கும். ஆனால் நான் சொல்கின்ற அடையாளம் என்பது என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடையாளத்தை கொண்டவர் உன் எதிரில் வருந்து விட்டார் என்றால் நாளை உனக்கு சிவபெருமானினுடைய அருளும் இந்த வராகி என்னுடைய அருளும் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது என்ற அர்த்தம்.
அதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு யார் எதிரில் வந்தால் நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நான் சொல்கின்ற அடையாளத்தை கவனமாக என் பிள்ளை நீ கவனித்துக்கொள். சில நாட்களில் உன் எதிரில் யாரேனும் ஒருவர் வரும்பொழுது நீ மிகுந்த மன உளைச்சலில் இருந்து கொண்டிருப்பாய். ஆனால் எதிரில் வருவது யார் என்றே உனக்கு தெரிந்திருக்காது. இது நாள் வரையிலும் நீ பார்த்திராத ஒரு முகமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த முகத்தில் இருந்து வருகின்ற ஒரு சிறு புன்னகை அந்த நேரத்தில் உன் மனது அடைந்த அத்தனை மன உளைச்சலிலிருந்தும் உன்னை மீட்டு வெளியில் கொண்டு வந்துவிடும். உனக்குள் இருந்த தேவையற்ற சிந்தனைகளை வெளியில் கொண்டு வந்துவிடும். நீ எதை பற்றி யோசிக்கின்றாய், எந்த விஷயத்தை சிந்திக்கின்றாய் என்பதையெல்லாம் அந்த நேரத்தில் நீ மறந்துவிட்டு, நம்மை பார்த்து இவர்கள் சிரித்தார்களே, நாமும் சிரிப்போம் என்று சொல்லி உன் மனக்கவலைகள் அத்தனையும் விடுத்து என் பிள்ளை சந்தோஷமாக ஒரு புன்னகையை நீ கொடுப்பாய் அல்லவா? அந்த புன்னகையைத்தான் இந்த வராகி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்று சொல்கின்றேன். என் பிள்ளையே, யாரொருவரினுடைய புன்னகை உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையை மாற்றுகின்றதோ, இது போன்றவர்களை எல்லாம் தெய்வம்தான் உன் முன்னால் அனுப்பி வைக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் சிரிக்கிறார்கள், நாம் ஏன் சிரிக்க வேண்டும், இவர்களைத்தான் நமக்கு யார் என்று தெரியாதே என்று சொல்லி நீ செல்வாயானால் தவறு உன் பக்கம் என்பதனை புரிந்து கொள். உன் மனநிலையை மாற்றவும் உன்னுடைய அந்த சூழ்நிலையை மாற்றவும் தெய்வம் தயாராகத்தான் இருக்கின்றது. ஆனால் என் பிள்ளை, நீ அதை பெற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று அர்த்தம். சரி, இதுவெல்லாம் ஒருபுகம் இருக்கட்டும். நான் சொன்னது, நாளைய விடியலில் நீ ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய தொடங்கும் பொழுது, ஒன்று சிரித்த முகத்தோடு வருவது, அடுத்தது ருத்ராட்சம் அணிந்து வருவது, நெற்றியில் நிறைய விபூதியோடு வருவது, இது போன்ற அடையாளத்தோடு யார் உன் எதிரில் வந்தாலும் என் பிள்ளை, அந்த நொடியே நீ உனக்குள் உறுதி எடுத்துக்கொள். நாம் செய்ய நினைக்கின்ற காரியம் நமக்கு முழுமையான வெற்றி மட்டும்தான் என்று. உனக்குள் இருக்கின்ற சந்தேகம் அத்தோடு நீங்கிவிடும். இந்த வாழ்க்கையை பற்றி உனக்கு இருக்கின்ற கவலைகள் எல்லாம் இத்தோடு முடிந்துவிடும். இது நாள் வரையிலும் எந்த விஷயத்தை எண்ணி எண்ணி என் பிள்ளை வேதனைப்பட்டாயோ, அந்த விஷயங்கள் எல்லாமுமே இனி உன் வாழ்க்கையாக நல்லபடியாக மாறிவிடும். எல்லா கஷ்டங்களையும் உன் வாழ்க்கை கொடுத்து விட்டதே என்று எண்ணி வருந்தாமல், நமக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்கள் வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை என்பதனை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக இருக்க தொடங்கு. எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்தும் உன்னை நான் மீட்டு கொண்டு வந்திருக்கின்றேன். எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கானதை அடைய நீ தயாராகி கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது எது வந்தாலும் என்ன நடந்தாலும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு நன்மைகளை தரும் என்பதனை நீ உணர்ந்தாலே போதும். எதிர்வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமும் உன்னை விட்டு நீங்கி வரப்போகின்ற நிலை உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும். அத்துணை தெய்வங்களினுடைய உறுதுணை உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. யாரும் உன்னை ஒதுக்கியதில்லை. நீ தவறு செய்தாலும் உன்னை அந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்கத்தான் தெய்வம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றதே தவிர, ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க எந்த தெய்வமும் நினைத்ததில்லை. அதனால் என் பிள்ளை, மனமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு எதிர்வருகின்ற நாட்கள் உனக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லா நேரத்திலும் என் பிள்ளை கவலையோடு இருக்காதே. கஷ்டங்களும் கவலைகளும் உன்னை மேலும் மேலும் வாழ்க்கையில் கீழே வீழ்த்தி விடத்தான் நினைக்கும். எல்லாவற்றையும் மறந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்று கொண்டால் போதும். எல்லாமும் உன் வசமாக மாறும். எல்லா நிலையும் உனக்கானதாக மாறும். இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைத்த விஷயத்தை இதைவிட சிறப்பாக நீ அடைந்து விடுவாய். எந்த நேரத்திலும் என் பிள்ளை நினைத்ததை விட தனக்கு அதிகப்படியான சந்தோஷத்தை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய். உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த யாரும் இனிமேல் வாழ்ந்துவிடப் போவது கிடையாது. இத்தனை சக்தி படைத்த தெய்வங்களின் துணையை வைத்துக்கொண்டு நீ எதற்காக பயப்படுகின்றாய்? என் பிள்ளையே, ஒவ்வொரு விடியலையும் சந்தோஷமாக எதிர்கொள்ள தொடங்கு. விடியலில் உன்னை சந்திக்க இந்த தாய் எந்நாளும் வருவேன் என்பதனை மறந்து விடாதே.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.